கைஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து எனிமி சீக்ரெட் மேரேஜ் அப்படிங்கிற வீக்குக்கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணனாலும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதில் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோலாம் கிடையாது. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஜேகே செம்ம டென்ஷனாக வெய்ய முறைச்சிட்ருக்கான். பட் வி வந்து சோஃபா மேலே நின்றுட்டுருக்கான். அவன் கையில் ரிமோட் இருக்குது. ஒழுங்காக அதை கொடுத்துரு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து குதிச்சு ஓடுறான். ஜேகே டென்ஷனாகி அந்த துரத்துறான். ரெண்டு பேர் வந்து ஓடிட்டுருக்காங்க. வீக்கு வந்து கால் தடுக்கி இருக்கும். வி விழ போகிறான். டக்குன்னு ஜேகே வந்து ரிமோட்டை வாங்க ட்ரை பண்ணியிருப்பான். அதை வாட்டி வி வந்து ஜேகேவோட கையும் பிடிச்சி இழுத்து விட்டு ஜேகே மேலே வீ கிடக்குறான். அப்படியே ஜேகே டென்ஷனில் வீயை முறைச்சிட்ருக்கான். பட் வி வந்து கேஷுவலாக சிரிச்சிட்டு, என்னடா இப்படி வந்து கீழே கிடக்குற? ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதில் அவன் டக்குன்னு வந்து வீயை கீழே தட்டு ஜேகே மேலே வந்திருப்பான். அதுங்காட்டி வி வந்து, இங்கே பாரு, இப்போ நீ மட்டும் என்னை அடித்த கண்டிப்பாக நைட்டு சாப்பாடு செஞ்சு தர மாட்டேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி டென்ஷனில் முறைக்கினான். என்ன அடிச்சுன்னா நைட்டு சோறு கிடையாது, ரிமோட்டை என்கிட்ட கொடுத்து நான் மட்டும்தான் நைட்டு உனக்கு சாப்பாடு, சோறு வேணா அடிப்பா. அப்படியே ஜேகே வந்து டென்ஷனில் எழுந்திரிச்சு போயிருப்பான். வி வந்து சிரிச்சிட்டே ஜேகே பார்க்குறான். ரீசன் ஜேகேக்கு வந்து வெளியே சாப்பிட்டா சுத்தமாக செய்கிறாத, அவனுக்கு சமைக்கவும் தெரியாது. வி சமைச்சாதான் சாப்பாடு, அடிச்சு போட்டு சோத்துக்கு சிங்கியே அடிக்க முடியும். அதனால தான் சார் கோச்சிட்டு போயிட்டாரு. வந்து டீசிங்காக சிரிச்சுட்டு அவன் வந்து பாட்டு போடுறான். ஜேகேக்கு வந்து பாட்டு போட்டு லவுடாக சவுண்ட் வச்சு கேட்டாலும் சுத்தமாக பிடிக்காது. பட் அது வீக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஜேகேக்கு பிடிக்காட்டி வீக்கு பிடிக்கும். அந்த ஒரு ரீசனுக்காகவே அந்த பாட்டை போட்டு அவ்வளோ சவுண்டாக வச்சுருக்கான். அப்படியே ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. அவனுக்கு தலைவலியே வந்துடும் போல. அவன் போய் ரூமில் கதவை சத்துட்டு உட்காந்துட்டான். பட் வீ வந்து அல்டிமேட் பண்ணுறான். பாட்டு நல்லா சவுண்ட் வச்சுட்டு சாரும் நல்லா கற்றுக்கிட்டே பாடிக்கிட்டே சமைக்கிறான். அந்த வேலை சூத்துக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவனுக்கு. பட் வீலாம் கண்டுக்கவே இல்லை. அவன் சும்மா செம்ம ஜாலியாக பாடி ஆடி சமைச்சு கொண்டு வந்து வச்சுட்டான். வந்து ரூம் டோரை நாக் பண்ணுறான். ஜேகே எப்படி டென்ஷனாக கதை தந்து முறைக்கிறான். ஏன் மறைக்கிற, சாப்பாடு வேணாமாம்? வீ சரி சரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க. ஜேகே உட்கார வச்சுட்டு வீடாக சர்வ் பண்ணுறான். ஒரு சோறு கூட வச்சு திங்க தரல. இதில் கோவம் வேறு. சாப்பிட்டுட்டு சாப்பிட்றியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டான். ரொம்ப கலாய்க்கலை. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே ரூம் தான். ஃபர்ஸ்ட் யார் ரூமுக்கு போகிறாங்களோ அவங்க வந்து ஒவ்வொருத்தர் படுத்துக்கலாம். இன்னொருத்தர் அந்த செவுத்தை ஒட்டி படுக்கணும். நான் ரெண்டு பேர்த்துக்குமே செவுத்தை ஒட்டி படுக்க பிடிக்காது. என்ன பண்ண முடியும், ஒருத்தர் அப்படி தானே படுத்தாகணும். அதனால அடிச்சு பிடிச்சி யாராச்சும் போய் ஃபர்ஸ்ட் அந்த ஒருத்தர் படுத்துக்கணும். அப்படி தான் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து வி வந்து ஜேகே சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை ஓட போகிறான். பட் ஜேகே வந்து கையில் ஒரு வாய் சாப்பாடு வச்சுருப்பான். அதை வேகமாக வாயில் போட்டுட்டு அவ்வளோ வேகமாக ஜேகேயும் வரான், வியும் வரான். ரெண்டு பேரும் வந்ததில் ரெண்டு பேருமே இடிச்சுட்டு கீழே தான் விழுந்திருப்பாங்க. ஒருத்தன் கூட பெட்டில் விழுந்திருக்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டுக்கிட்டு வி வந்து ஏறி படுத்துட்டான். ஜேகேக்கு வந்து இப்போ அந்த பிளேஸ் வேணும்னா வேணும். அவன் வி மேலே படுத்தான். ஆல்ரெடி கை கழுவாமலாம் வந்திருக்கான். அதை போட்டு வி மேலே போட்டு மூஞ்சில் தேயின்னு தேய்ச்சிட்டான். ரெண்டு பேரும் ஒரு வழியாக அடித்து கிழிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஜேகே வந்து அந்த இடத்துல படுத்திருக்கான். வி வந்து செம்ம டென்ஷனாக இன்னும் பாத்திரம் வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருக்கான். பைத்தியக்கார கம்முனட்டு எப்படி தொடச்சி விட்ருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் ஜேகே வத்துக்கிட்டே அவன் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து பார்க்கலாம். ஜேகே வந்து தூங்கிட்டான். இதெல்லாம் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வியே போய் அந்த சைடு படுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வி நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு வந்து பசிக்குது. ஏன்னா நீ காலேஜ் போகணும். மார்னிங் 8 மணி ஆயிடுச்சு. வி தூங்கிட்டு இருக்கான். பசிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வி வி டே வி டடா டே தேயாங் ஜியான் தேயாங் ஜியான் தேயாங் அப்படிலாம் கூப்பிட்டா வீக்கு செம்மையாக டென்ஷன் ஆகும். பட் இவன் எல்லாமே சொல்லி கூப்பிட்டான். எந்திரிக்கவே இல்லை. ஜாகியா ஜாகியா அவ்வளோதான். வீக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எந்திரிச்சு வீட்டில் கையை ஓங்கிட்டான். டக்குன்னு ஜேகே கையை பிடிச்சிட்டு சமைங்க ஜாகியா, வாயகையெல்லாம் ஒட்டச்சிருவேன், ஓடி போயிரு, சமைங்க ஜாகியா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து ஜேகேவை துரத்துறான். அதுக்காட்டி ஜேகே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் டோர் லாக் பண்ணிக்கிட்டான். ஜாகியா டக்குன்னு சமைங்க, பசிக்குது, செருப்பை பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து திட்டிகிட்டே போய் இன்னொரு ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சமைச்சிட்ருக்கான். ஜாகியாடா உப்பள்ளி போகிறேன்டா, தின்னுட்டு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து திட்டிகிட்டே சமைச்சிட்ருக்கான். ஒரு வழியாக ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சண்டையெல்லாம் கட்டிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே காலேஜில் பார்த்தா ஜிமின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான் வீக்காக.
சுகாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ எல்லாம் அந்த ஜேகேனால தான், இல்லாட்டி எங்கள் வி எவ்வளோ சீக்கிரமாக வருவான். இந்த ஜேகே நாய் என்ன பண்ணுதுன்னு தெரில, டெய்லி இந்த வி அந்த நாய்னாலே லேட்டாக வருது. சுகா வந்துட்டு ஜிமினை பார்த்து முறைக்கிறான். ஜிமின் வந்து லைட்டாக மொமெண்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் திட்டிகிட்டு இருக்கான். என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பாவி பையன் மாதிரி ஜிமின் கேட்குறான். எங்கள் ஜேகேவை திட்டுற இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுங்காட்டி ஆரம்பிட்டேன். ஆமாம் உங்கள் ஜேகேவை தான் திட்டுறான், என்ன பண்ண முடியும் உங்களால்? என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி ஜேகே தான் நின்றுட்டுருக்கான். ஒரு நிமிஷம் ஜிமினி காலையில் விட்டுருச்சு. ஏன்னா ஜேகே அவ்வளோதான் புரட்டி விட்டுருவான் ஜிமினை. சண்டைக்கு அப்படி போவான். அதனால் ஒரு நிமிஷம் பயந்துட்டு பேக் போகிறான். வி அதங்காட்டி டே மச்சான் இந்த இதுக்கெல்லாமா பயப்படுற, இதெல்லாம் சப்ப பீஸு அப்படின்னு வியை பார்த்துட்டு ஜிமின் கெத்தாக நிற்கிறான். சப்ப பீஸா மொரட்டு பீஸான்னு ஒன்று தெரியாத சாத்துங்கள் அப்படி சொல்லிட்டு வி வந்து ஜிமின் ஆரம் கூட போயிருப்பான். சுகா வந்துட்டு சுகா ஜேகே இவங்கெல்லாம் ஒரு டீம். இவங்கெல்லாம் ஒன்றா போகிறாங்க. கரெக்டாக கிளாஸ் கிட்ட போகிறாங்க. அங்கே பார்த்தா ஜின் முறைச்சி இருந்துகிட்ருக்கான். அப்படியே 6 பேர் டை அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு 6 பேர் லேட்டாக வந்தீங்க? 6 பேர் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. ஒருத்தர் விட முடியுமா? அதனால் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. இப்படியே வெளியே நின்றுங்க. அப்படியே காலேஜில் கெத்தாக சுற்றுறது. நானும் சரி ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களே பசங்க எதுவும் சொல்ல வேணான்னு பார்த்தா காலையில் கிரவுண்ட்லேயும் இருக்கிறது இல்லை, எதுவும் பண்ணுறது இல்லை, லேட்டாக வந்து வெளியே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து உள்ளே போய் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். இந்த 6 பேர் நின்றுட்டுருக்காங்க. அது ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாங்க. எல்லாம் அந்த ஜேகேனால தாண்டா லேட்டு. ஜேகே வந்து வியை பார்த்து முறைச்சிட்டு என்னால் லேட்டு இங்கே பாரு காலேஜில் இப்பெல்லாம் கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவன் கேங்கே. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜின் வரான். இவனுங்க அடிச்சிட்டு இருக்கோம். உனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. போங்கடா போய் கிரவுண்டை 4 ரவுண்ட் சுற்றுங்கடா எதே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஜின் வந்து வியை பார்த்துட்டு நீ படிக்கிற பையன் வி, கண்டிப்பாக நீ எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன், நீ மட்டும் என் கேபினுக்கு வந்து இந்த நோட்ஸ் மட்டும் வாங்கிக்கோ. ஓகே அப்படி சொல்லிட்டு வி வந்து போக போகிறான். ஆரம் அப்படி சொல்லிட்டு ஆரம் பார்க்கலாம். என் கிளாஸ்க்குள்ளே போ. ஓகே அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்து கிளாஸ்க்குள்ளே போயிட்டான். ஜீவனை பார்த்துட்டு நீயும் கிளாஸ்க்குள்ளே போ. ஓகே அப்படி சொல்லிட்டு அவனுக்கு போய் கிளாஸ்க்குள்ளே போயிட்டாங்க. இதென்ன எங்கள் 3 பேருக்கு மட்டும் இந்த ரூல்ஸு? அப்படியே ஜின் வந்து 3 பேரையும் முறைக்கிறான். ஓகே அப்படி சொல்லிட்டு 3 பேர் வந்துட்டு அப்படியே கேஷுவலாக போகிறாங்க. அவனுக்கு கிரவுண்டு சுத்த போகல அப்படிங்கிறது ஜின்னுக்கும் தெரியும். இப்போ எதுக்கு அவனுங்களை கிரவுண்டு அனுப்பிட்டேன்? வீ கேட்டதை கேட்டு ஜின் வந்து வீயை பார்த்துட்டு மேட்ச் இருக்குது போய் ப்ராக்டிஸ் பண்ணுவானுங்க, அதுக்கு தான் அனுப்பிவிட்டேன். ஓகே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீ வந்து கிளாஸில் வைக்கிறான். கிளாஸில் வச்சதுக்கப்புறம் இப்போ இவனுங்க 3 பேரும் நடந்து போகிறாங்க அந்த இடத்துக்கு தான். இவங்க நடந்து போகிறப்ப கிளாஸில் இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லோரும் இவங்க 3 பேரையும் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த 6 பேரும் காலேஜில் செம்ம மாசான பீப்புள். அதில் வந்து இதுங்க 3 பயங்கர ரோமியோ கேரக்டர் மாதிரி. இவங்க 3 பேரையும் எல்லோரும் அப்படி சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே இவங்க வாக் அவ்வளோ கெத்தாக இருக்குது. நடந்து இந்த கிரவுண்டுக்கு போகிறாங்க. ஆல்ரெடி ஜேகே டீம் ஒரு 10 பேர் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் போயிட்டு இவங்க பாட்டு கேஷுவலாக போய் நிற்கிறானுங்க. அவனுங்க பார்க்குறாங்க. எல்லாருமே டக்குன்னு ஷர்ட்டை கழட்டிட்டு உள்ள பனியன் கூட போடல, சும்மா அப்படியே பேஸ்கின்னோட போய் நிற்கிறாங்க. அவ்வளோதான். கிளாஸில் அந்த 3/4 ஸ்டூடெண்ட்டை வந்துட்டாங்க. அதாவது அப்படியே காலேஜோட க்ரஷ்ஷே 3 ஷர்ட் எல்லாம் நிற்கிது. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராமல் இருப்பாங்க? அவ்வளோ பேர் வராங்க. ஜேகேயை பார்த்துட்டு ஜேகே அப்படியே கேஷுவலாக வந்து அவன் டிஷர்ட் போட்டிருப்பான். அதை கழட்டி தூக்கிடான் பாரு. வீக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இப்போ நீ யார் டிஷர்ட் கழட்ட சொன்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஜேகே வந்துட்டு நீ கழட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக அவன் டிஷர்ட்டை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே தண்ணி இருக்கும், அதை எடுத்து அவன் தண்ணியில் ஊற்றுற அப்படியே ஸ்வெட்டிகிட்ருக்கு. இப்போ 2 பேர் வந்து மேட்ச்சுக்கு நின்றுட்டுருக்காங்க. டாஸ் போட்டு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வியோட டீம் தான் வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்குது. விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேஸ்கெட் பால் தான் விளாட்றாங்க. செம்மையாக விளாட்றாங்க. ஒருத்தன் குறைச்சலாம் கிடையாது. அப்படி டஃப் கொடுக்குறாங்க. டிஃபெண்ட் கொடுக்குறப்போ ஒவ்வொருத்தர் இடிக்கிறது அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. இப்போ செம்மையாக மேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ பால் வந்து நடுவில் இருக்குது. இந்த சைடு வி, அந்த சைடு ஜேகே. வி வந்து அவ்வளோ கோபத்தோடு ஜேகே பார்க்குறான். ஜேகே சிரிச்சுட்டு அவன் ஹெட்டை வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி அவன் லிப்பை லைட்டாக பைட் பண்ணி அவன் டங்கை ஒரு மாதிரி போட் பண்ணுறான். அது அப்படி இருக்கு. வி அப்படியே நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டான் ஜேகே பண்ண ஆக்ஷனில். ஜேகே அந்த சிரிச்சிட்டே வேறு தலையாட்டிருப்பான்ல, அவன் தலையில் இருந்த தண்ணி எல்லாமே அப்படியே ஒவ்வொரு ட்ராப்பாக வந்து வி மேலே விழுந்திருக்கும். வி அப்படியே ஷாக்கில் ஜேகே பார்த்துட்ருக்கான். ஜேகே அந்த கேப்பில் பால் அடிச்சுட்டு போயிட்டான். அப்போ தான் வீக்கு புரியுது இது என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. அதில் வந்து ஜேகேயோட டீம் ஜெயிச்சிருச்சு. ஜேகே வந்து சிரிச்சுட்டே வியை பார்த்து அவன் டங்க்கு ஒரு மாதிரி பவுட் பண்ணி சிரிக்கிறான். அது ஒரு மாதிரி இவனுக்கு செம்மையாக ஹைப்பர் ஆகுது. பட் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது. வி வந்து அவன் பாட்டு கிளம்பி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருப்பான். வியோட டீம் எல்லாருமே வராங்க. இந்த ஜேகே எப்படி தான் ஜெயிக்கிறான்னு தெரில. அது அந்த ஒரு செகண்டில் தான் ஜெயிக்கிறான். அவனால் நம்மளை தொடர்ந்து பால் அடிக்க முடியல. அந்த ஒரு செகண்டில் எப்படி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. வி அப்போ தான் நினைக்கிறான், எப்போவுமே இப்படி தான் நடக்கும், ஏதாச்சும் கரெக்டாக வி கிட்ட பால் வந்துச்சுன்னா ஜேகே ஒரு மாதிரியான ஆக்ஷனை போட்டோன்னே அந்த செகண்ட் வி வந்து மயங்கிடுவான். அந்த செகண்டில் ஜேகே தட்டிட்டு போயிடுவான். அப்படி தான் அவங்க டீம் ஜெயிக்குமே தவிர டக்குன்னு அடிக்கவே முடியாது. வி அவ்வளோ டஃப் கொடுப்பான், ஜேகேவும் அவ்வளோ டஃப் கொடுப்பான். அந்த ஒரு இதுக்காக அந்த டீச்சிங் இதை யூஸ் பண்ணிப்பான். ஜேகே வந்து அதெல்லாம் நினச்சிட்டே வந்து சிரிச்சிட்டே அவங்க டீமோடு உள்ளே வராங்க. இவங்க டீம் எல்லாருமே ஷர்ட்லாம் போடாமல் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவங்க டீமை வந்துட்டு எல்லாருமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயே ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரூம் இருக்குது. அவங்க மாற்றி மாற்றி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. வி வந்து அவனோட ஒரு டிஷர்ட்டையும் ஒரு டவுசரி மட்டும் எடுத்துகிட்டு அவனும் ஃப்ரெஷ் ஆக போகிறான். ஏன்னா செம்மையாக ஸ்வெட்டாக இருக்குல்ல. அந்த பிளேஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு அப்படியே தனித்தனி பாத்ரூம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து இப்போ யாருமே இல்லை, எல்லாருமே ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டாங்க. வி வந்து அந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ண போகிறோம். அப்படியே அந்த டோரை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஜேகே தான். ஜேகே வந்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு லாக் பண்ணுறான். என்ன பண்ணுற நீ? சும்மா தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்கான். பட் அவன் பாட்டு கேஷுவலாக போட்டு இந்த பேண்டிங் கழட்டிட்டு அவன் பாட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே அப்படியே வந்து வியை பேக்கப் பண்ணுறான். என்ன பண்ணுறேன்? என்ன பண்ணுறேன்னா என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணுறேன். அப்படியே வி வந்து ஜேகே பார்த்து லைட்டாக முறைக்கிறான். பட் ஜேகே வந்து அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை. அவன் பாட்டு வி எடுத்து கிஸ் பண்ணுறான். வி வந்து ஃபர்ஸ்ட்டு பேக் கிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணிகிட்ருக்குது? காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீ எனிமீஸ் தான், லவ்வர்ஸ் கிடையாது. வீட்டில் மட்டும்தான் லவ்வர்ஸ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்போ உங்களோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சிரிச்சிட்டே வியை கிஸ் பண்ணுறேன். இப்போ வந்து வியும் பேக் கிஸ் பண்ணுறான். எங்கேயாச்சும் இருந்துருப்பாங்க. நானும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து வியை தூக்கி அங்கே இது மாதிரி இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்க டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிளில் சிங்க் டேபிள்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அப்படியே தூக்கி வியை உட்கார வச்சிட்டான். வி வந்துட்டு அப்படியே ஜேகே பார்த்துட்ருக்கான். லெக்கை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே ஜேகே வந்து நடுவில் வந்துட்டு வி அப்படியே ஹிப்போடு சேர்த்து அவன் ஹிப்பில் உட்கார வைக்கிறான் பிடிச்சிக்கிட்டேன்னு. ஜேகே வந்து பார்த்துட்ருக்கான். வி சிரிச்சிட்டே வந்து கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வி வந்துட்டு ஜேகே ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன். இப்போ 2 பேரும் ஃபுல்லாக அன்ட்ரெஸ்டாக அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க. ஜேகே வந்து அப்படியே அந்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோ இதாக போயிட்டுருக்கு. 2 பேரும் மாற்றி மோன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா ஆரம், சுகா, ஜிமி, இவங்க 4 பேர் தான் இந்த ரூம்குள்ளேயே இருக்காங்க. அவங்க 4 பேருக்கு நல்லா மோர்னிங் சவுண்ட் கேட்குது. ஊர் ஃபுல்லாக எனிமீஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஓவிய மாதிரி இதுங்கனால வந்து அமைதியாக படுத்துருச்சு. ஜிமி வந்துட்டு அவன் இயர்ஸை லைட்டாக மூடுறான். ஷிகா வந்து பார்த்துட்டு ஜிமினை பார்க்குறான். ஜிமி அப்படின்னு சொல்கிறான். ஷிகா வந்து ஜிமினோட இயர்ஸ் வந்து மூடி இருப்பான். அவனும் அதே கையை வச்சு மூடிட்டான். அவன் வந்து ஜிமினை கிஸ் பண்ணுறான். ஜிமி வந்து பேக் கிஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேர் அங்கே தான் இருக்காங்க. அப்போ நீ அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஷிகா வந்துட்டு ஜிமினை தூக்கிட்டு இன்னொரு ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். எங்கள் ரெஸ்ட் ரூமில் அவ்வளோ ஹாட்டாக வெயிலாக போகுது. 2 பேரும் மேக் அவுட் அப்படி போயிட்டுருக்கு. அவ்வளோ ஒரு மோர்னிங் சவுண்டு. ஒரு வேளையை அவங்க 2 பேரும் முடிச்சுட்டு 2 பேரும் குளிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க 2 பேத்துக்கு இன்னும் 2 மோர்னிங் சவுண்ட் கேட்குது. இவங்க 2 பேத்துக்கு தெரிஞ்சுட்டு இவங்க சிரிச்சிட்டே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் அதே மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருப்பாங்க. என்ன மச்சான் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்ட? அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா பட்டி கேன்சலாக போகிறான். ஜிமின் வந்து வியை பார்த்து சிரிக்கிறான். வியே சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே வந்திருப்பாங்க. ஜேகே கேங் வந்து முன்னாடி போகுது. வி கேங் வந்து அதுக்கு பக்கத்துலேயே தான் போயிட்டுருக்கு. வி டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஒரு பொண்ணு தான் நின்றுட்டுருக்கு. இவனுங்க வீண் கூப்பிட்ட சவுண்ட் கேட்கவும் இவனுங்களும் நின்றுருப்பாங்க. ஐ லவ் யூ. வி அப்படியே ஒரு ஷோ பார்த்துட்டு ஜேகே பார்த்து ஒரு மாதிரி நாட்டியாக சிரிக்கிறான். ஜேகே நோ வி அப்படி சொல்லிட்டு மைண்ட்குள்ளே நினச்சிட்டே வியை பார்க்குறான். வி வந்து அந்த பொண்ணு கையில் ரோஸ் வாங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். ஜேகே வந்து முறைக்கிறான். கொஞ்சம் பிஸி பட் ஃப்ரீயாக இருக்கப்போ ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸை வாங்கி அந்த பொண்ணு தலையிலே லைட்டாக ஹிட் பண்ணுறான். அந்த பொண்ணு சிரிச்சிட்டே வியை பார்க்குறான். வியை வந்து சிரிச்சிட்டே போயிருப்பான். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் என்ன பண்ணுறான்? என்ன கல்யாணம் பண்ணியிருக்கான்? அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. ஜேகே டென்ஷனோடு வியை பார்க்குறான். வி வந்து ஜேகே பண்ணியிருப்பான்ல அதே மாதிரி ஒரு மாதிரி நாக்கை பவுட் பண்ணி காட்டிட்டு போகிறான். ஐயோ இப்படி இருக்குது. ஒரு வழியாக எல்லோரும் வந்து கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க. கிளாஸ்குள்ளே போனோன்னே ஜேகே வந்து அவர்லேயே காட்டுறேன். இப்போ நீ மட்டும் இப்படி பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் உட்காரான். ஜேகே இந்த சைடுக்கு ஒரு பொண்ணுக்கு சொடக்கு போட்டு கூப்பிட்றான். அந்த பொண்ணு வந்து ஜேகேக்கு ரைட் சைடு இன்னொரு பொண்ணு கூப்பிட்ருப்பான். அது வந்து ஜேகேக்கு லெஃப்ட் சைடு உட்காந்துருக்கு. வி வந்து பேக் பெஞ்சில் இருப்பான். அப்படியே ஜேகே பார்க்குறான். வீக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஜேகே வந்து சிரிச்சிட்டே அவன் 2 ஹேண்டு 2 சைடு அந்த பொண்ணுங்க மேலே போடுறான். அந்த பொண்ணுங்க வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே வந்து ஜேகே மேலே லைட்டாக சாயுது. வீக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. வி வந்துட்டு அவன் காலை வச்சு ஜேகேவோட காலை இடிக்கிறான். பட் ஜேகே வந்துட்டு
யாரா இந்த கொசு அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டு காலை முன்னாடி வச்சுட்டு 2 பேர்ட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டான். வீக்கு செம்மையான டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், நீ இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு வீ வந்துட்டு லைட்டாக கையை வச்சு இப்படி கீழே வச்சு குனிறான். இவனுங்க என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து பார்த்துட்டு வீ வந்து அப்படியே கையை கீழே கொண்டு போயிருப்பான்ல, அப்படியே ஜேக்கியோட ஹிப்புக்கிட்ட திருவி அவ்வளோ சதையோடு பிடிச்சிட்டோம். ஜேக்கிக்கு செம்மையாக வலிக்குது. கையை எடுக்கிறியா சதையை கிழிச்சு எடுக்கவா? அப்படியே ஜேக்கியை வந்து கண்டுக்காத மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறான். பட் பயங்கரமாக வலிக்குது. ஆனால் சார் கெத்தை விட்டு கொடுக்க விரும்பவே இல்லை. அப்படியே ஷோல்டரில் கை போட்டே உட்காந்துருக்கான். சார் வந்தோடனே இந்த 2 பொண்ணு எந்திரிச்சு போயிருக்கும். வீ வந்து ஸ்டில் அப்படியே வச்சுருக்கோம். ஐயோ வலிக்குது கையை எடு. அதனாடி அவனுங்க 2 பேர் வந்து ஜேக்கே பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னேன்ல, நம்மளோட சுகாயும் ஜேகப், அவங்க 2 பேரும் வந்து உட்காந்துருப்பாங்க. நீ வந்துட்டு அப்படியே பார்க்குறேன் ஜேக்கு ஐஸ் வந்து விட்ட டியர்ஸே வந்துடும் போல. அவ்வளோ கிள்ளி பிடிச்சிட்டாங்க. கையை எடுத்துட்டு வால் ஆட்டனை ஒட்ட நறுக்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக சொல்லிட்டு வீ உட்காரான். பட் ஜேக்கு தான் ஆத்தி அப்படி இருக்குது. இப்போ வந்து உள்ளே வந்து ஜின் தான் வந்திருப்பான். ஹாய் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து அப்படியே கேஷுவலாக நிற்கிறான். எல்லோரும் ஒரு ரவுண்ட் ஜின் பார்த்துட்டு, நீங்கள் எல்லோரும் ஃபைனல் இயர் ஞாபகம் இருக்கா, எல்லாருமே இருக்குது அப்படி சொல்லிட்டு கோரஸ் பாடுறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ப்ராஜெக்ட் இருக்குது, அதுவும் ஞாபகம் இருக்கா? இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட்டுக்கு நான் குரூப் பிரித்து விட போகிறேன். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு திருப்பி கோரஸ் பாடுறாங்க. ஜின் பார்த்துட்டு, எல்லாம் தின்ன மயக்கத்துக்கு கோரஸ் பாடுறீங்களா, வெளுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிரித்து விடுறது. ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி தான் சொல்லி பிரித்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாருக்கும். அதாவது ஒரு 4 பேருக்கு தான் இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. ஐயோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் வேறு பண்ணுறாங்க. மற்ற எல்லாருக்கும் பசங்க பசங்க பொண்ணுங்க தான்ப்பா அப்படி சொல்லிட்டு கேஷுவலாக வந்து எல்லாருமே சொல்லிவிட்டு இப்போ வந்து எல்லா டீமும் பிரித்து விட்றான். அவனுக்கு ஷாக் என்னென்னா ஜேகேக்கு வீக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு. அது எப்படின்னா இப்போ வீக்கு ப்ரப்போஸ் பண்ணிச்சல அந்த பொண்ணு ஜேகேக்கு யாரா இவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜின்னை பார்த்து முறைக்கிறான் ஜின். பட் கேஷுவலாக சிரிச்சிட்டு சரி ஓகே எல்லாம் டீம் கூட உட்காருங்க அப்படின்னு வீ பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு உட்காருதான். அதே பெஞ்சில் தான் ஜேகேவும், ஜேகே கூட வந்து ஜிமின் தான். ஜிமின் வந்துட்டு அப்படி அமைதிக்கோ சிரிச்சிட்டு உட்காந்துருக்கு. அதை பார்க்கும்போது சுகாவுக்கு தான் வயிறு எரியுது. ஏன்னா சுகாவுக்கும் ஜேகப்புக்கும் வந்திருக்கும். ஜிமினும் சுகாவும் தான் லவ் பண்ணுறாங்களே, இப்படி பேரை பிரித்து விட்டீங்களேன்னு சொல்லிட்டு இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜேகே என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சுகா பார்க்குறான். நீ ஜேகப் மாறிக்கோங்க, நானும் ஜிமினும் மாறிக்கிறோம். ஓ லவ் பண்ணலான்னு நினைக்கிறியோ? சுகா வந்து டிங்கின்னு அழகாக மண்டையாடுறான். முடியாது. என்ன மச்சான் அப்படி சொல்லிட்டு அப்படியே சுகா சாக்கில் கேட்குறான். ஜேகே வந்து பார்த்து சிரிச்சிட்டு, நான் மட்டும் வேதனை அனுபவிக்கிறேன், நீ மட்டும் நான் போ வேதனையை அனுபவி அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சுகாவை அனுப்பிட்டான். சுகா ஏன்டா இப்படி ஏன் பார்த்து ஏன்டா கொட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா போய் உட்காந்துருக்கான். ஜிமின் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த பொண்ணு வந்து அப்படியே வீயை முழுங்குற மாதிரி பார்க்குது. வீயும் அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். அதை பார்க்குற ஜேகேக்கு தான் ஹைப்பர் டென்ஷன் ஆகுது. வீ நம்ம லைப்ரரி போகலாமாம். நீ அந்த பொண்ணை பார்த்துட்டு தாராளமாக போகலாமே பேப் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கன்னத்தில் லைட்டாக தட்டுறோம். அப்படியே வருது பாருங்க ஜேகே கோவம். பட் எதுவும் பண்ண முடியாது. காலேஜை பொறுத்த வரைக்குமே இவங்க 2 பேரும் எனிமீஸ். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தெரியும் தவிர இவங்க 2 பேர்த்துக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது இவங்க ஃப்ரெண்ட்ஸை தவிர யாருக்கும் தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் எனிமீஸ் தான். எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்குவானுங்க, மேட்ச்சில் அடிச்சுப்பானுங்க, சும்மா கேன்டீன் போனால் சண்டை வந்துடும் அப்படிலாம் தான் தெரியுமே தவிர இதுங்க 2 லவ் பண்ணிட்டாலே இதுங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் வந்துட்டு அப்படியே ஜேகேக்கு இப்போ கத்த கூட முடியுதா அவனுக்கு. பட் அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இப்போ முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கான். அப்படியே அன்றைக்கி வந்து காலேஜ் முடிச்சிருக்கோம். காலேஜ் முடித்தோடனே ரெகுலராகவே எல்லாருமே டக்கு இதுங்க கேங்லாம் கலைஞ்சி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்த்தா வீ வந்து பைக்கில் அந்த பொண்ணை ஏற்றிட்டு போகிறான். ஜேகேக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஜேகே வந்து பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு வரான். கூட வந்து ஜிமினை வேறு அழுட்டு வந்திருப்பான். ஏன்னா ஜிமின் அல்லாதான் சுகா வருவான். எல்லாம் சுகா வரமாட்டாங்க. அதனால ஜிமின்கிட்ட வந்து வா நம்மளும் லைப்ரரி போகலான்னு சொல்லிட்டு ஜிமின் அள்ளிட்டான். பின்னாடியே வந்து சுகா வந்து ஜேகப் எடுத்துட்டு வரான். அப்படியே 3 பைக்கு சாயிங்கன்னு போகுது. டேரெக்டாக வந்து ஜேகே வந்து பார்க்குறான். வீ வந்து லைப்ரரிக்கு தான் உண்மையிலேயே கூப்பிட்டு வந்திருக்கான். லைப்ரரிக்கு போயிட்டு 2 பேர் வந்து நோட்ஸ் தேடிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் தான் செஞ்சதாக தேடிட்டு இருக்கான். வீ வந்துட்டு போயிட்டுருக்கு எல்லா பிளேஸ்க்கும். ஜேக்கு பின்னாடியே போகிறான். அந்த பொண்ணு செம்ம வளைஞ்சாங்கொட்டையாக இருக்காது. அப்படியே வலியுது வீக்கிட்ட. வீக்கு நல்லா தெரியுது ஜேகே வந்து ஃபாலோ பண்ணுறான்னு. அதனால் வீ வந்து வேணும்னே டீஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட சிரித்து பேசுறது, அவள் ஷோல்டரில் கை வச்சுருது, அவள் மூஞ்ச தட்டுறது, அவள் கணத்தை பிடிச்சி தருது. அவன் பலாகான சட்டை செய்வான். வீ இங்கே ஒருத்தனுக்கு பத்திக்கிட்டே எரியுது. இப்படி இந்த சைட் பார்த்தா ஜிமின் வந்து புக்கெல்லாம் தேடிட்டு இருப்பான்ல. கூட சேர்ந்து சுகா வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் எடுப்பு தேடுறது, அவனை மேகேட் பண்ணுறதுன்னு. ஆனால் ஜேகப்க்கு என்ன எதுக்கூட கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு இருக்கு. அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டான். அவன் என்னமோ பண்ணி தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஒரு வழியாக அப்படியே வந்து லைப்ரரியும் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும்.
இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டான். பின்னாடியே ஜேகே வரான். ஜேகேக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஜேகே வந்த வேகத்தில் வியை வந்து கதவுலேயே லாக் பண்ணிட்டான். என்ன பண்ணுற அப்படிங்கும்போது அப்படியே வந்து வியோட கையை வளைச்சி பிடிச்சிட்டான். என்ன பண்ணுற ஜேகே, வலிக்குது. எப்படி இந்த கை வந்து அவ்வளோ தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியோட கையை பிடிச்சி லைட்டாக வளைக்கிறான். வலிக்குதுடா, எருமை மாடு வளைக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து ஜேகே ஒரு அடி வைக்கிறான். எப்படி அப்படியே காதுகிட்ட அந்த முடியை டக் பண்ணிட்டு இது அப்படியே என்னை இழுக்குது. இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸை வந்து லைட்டாக கடிச்ச மாதிரி பிடிச்சிட்டான். டே விடுடா அப்படிங்கிறான். விடவே மாட்டேங்கிறான். இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லோவர் லிப்ஸை வந்து அவன் டீத்தில் கடிச்சு இழுக்கிறான். வலிக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே வி வந்து லைட்டாக ஜேகே புஷ் பண்ணுறான். பட் ஜேகேக்கு வந்து டென்ஷன் தலைக்கு ஏறிடுச்சு. எப்படி நீ அவளாவது உன் பைக்கில் அப்படியே ஷோல்டரில் கை வச்சாப்பார் அப்படி சொல்லிட்டு வியோட ஷோல்டரில் வந்து ஷர்ட்டை லைட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அவங்க நான் அப்படியே ஒரு பைட் தான் ஒரு நிமிஷம் வீக்கு ஆத்தின்னு ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பைட் பண்ணியிருப்பான். வலிக்குது ஜேகே, எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் சொல்லி போட்டு வீயை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கான். இப்போ வந்து வீ வந்து எப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். வீ ஓட ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆத்தாடி இவங்கிட்ட சிக்கனை நம்ம அம்பிட்டு தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து ஓடுறான். டேரெக்டாக ஓடி பெட்ரூம்குள்ளே போய் கதவை சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவன் கதவை தள்ளுறாங்காட்டி ஜேகே வந்து கதவை பிடிச்சிட்டான். என்னது அப்படி சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு கொஷினையும் மாற்றி கேட்குறான். இப்படி இருக்கு அந்த பொண்ணை பார்க்க தேவதமாக இருக்கா சார், முன்ன பின்ன தேவதையை பார்த்துருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பேசிகிட்டே டோரை லாக் பண்ணுறான். ஜேகே என்ன பண்ணுற, வாய்ஸை மாற்றாத இதுக்கு மயங்கி தாண்டா நான் உன் கூட இப்படி இருக்கேன். பட் நீ என்ன பண்ணுற, அதுவும் இப்படி அப்படியே ரோஸை வச்சு லைட்டாக ஒரு தட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து நின்றுட்டுருப்பான்ல, வீயோட ஹேண்டு பிடிச்சிட்டு வீ பாட்டிலையும் ஒரு தட்டு எதுக்கடா அடிக்கிற, தட்டுவியான்னு சொல்லி வீ பாட்டில் இன்னும் 2 அடி விழுவுது. வீ வாங்கிட்டு டே வலிக்குதுடா, வலிக்குது எனக்கும் அப்படி தானே வலிக்கும், நீயும் அப்படி தான் ஜீவனை பைக்கில் ஏற்றுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே வந்துட்டு அப்படியே வீ பிடிச்சிட்டான். நான் பைக்கில் மட்டும்தான் ஏற்றினேன், பின்னாடி தான் சுகா வந்தான்ல, அவள் வந்தான்ல, நான் எதுவும் பண்ணலப்பா, நான் உனக்கு லாயலாக தான் இருக்கேன், பட் நீ தான் எனக்கு லாயலாக இல்லை அப்படி சொல்லிட்டு வீ வந்து சிரிச்சிட்டே ஜேகே பெட்டில் தள்ளிட்டு அப்படியே மேலே ஏறி உட்காந்துருக்கான். சொல்லு அப்படி சொல்கிறான். இப்போ வந்து ஜேகே வந்து குப்புறப்படுத்திருக்கான். வீ வந்து மேலே படுத்து கையை வேற வளைச்சி பிடிச்சிக்கிட்டான். என்ன சொல்கிறேன், நான் உனக்கு லாயலாக இல்லையா, எங்கே லாயலாக இருக்கா, எல்லாருக்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணுறேன் சார். நம்ம 2 பேரும் ஒன்றும் லவ்வர்ஸ் கிடையாது காலேஜில். ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் நான் சிங்கிள் சார். அது இல்லாமல் காலேஜில் அவ்வளோ பொறுக்க எனக்கு பிடிக்கும். நான் போயிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, என்னை பார்க்காதம்மா அப்படின்னு நான் சொல்ல முடியும். வரலட்சுமியை வராதம்மா நான் சொல்ல முடியும். என்ன வரலட்சுமி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இப்போ வீயை தள்ளிட்டு ஜேகே வந்து மேலே வந்துட்டா. ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. இவன் என்னென்னா ஃபுல்லாக அவன் சைடு ஏதோ எல்லாமே கரெக்டுப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான்ல. ஜேகே வந்து டென்ஷன் ஆகிட்டு வீயோட ஹேண்டை வந்து அவனோட ஷர்ட்டை அப்படியே டக்குன்னு கழட்டிட்டான். அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படியே வந்து வீயோட கையை கட்டியிருப்பான். ஜேகே என்ன பண்ணுற, நாளைக்கு எப்படி நீ ப்ராஜெக்ட் அவளுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்க்குறேன். என்ன சொன்னேன், நாளைக்கு கூட்டிகிட்டு வெளியே கூப்பிட்டு போய் காட்டுறீங்களோ, நைட்டு வரைக்கும் வெளியே சுற்றுறோம், நைட்டு ஃபுல்லாக வெளியே சுற்றுலான்னு சொன்னீங்கள, உன்னாலும் நாளைக்கு காலேஜுக்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வீட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அவன் ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அப்படி பைட் பண்ணுறான். வீக் அவ்வளோ பெயினாக வலிக்குது, கடிக்காது இன்ச்சு பை இன்ச்சு அவ்வளோ டேஸ்ட் பண்ணுறான். நீயை ஃபுல்லாக லிக் பண்ணி பைட் பண்ணி வீக்கு அவ்வளோ ப்ளஷர் கொடுக்குறான். வீணால் ப்ளஷரை தான் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே வந்து ஜேகே கீழே போகிறான். ஜேகே வேணாம், ஜேகே வந்து அப்படியே மவுத்லிங் ஸ்டார்ட் பண்ணுறான். வீணால் அந்த ப்ளஷரை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் அப்படி மூவ் பண்ணுறான். அவன் அப்படியே தலையை தூக்கி மூவ் பண்ணுறான் பாருங்க. ஜேகேக்கு அது இன்னும் ஹைப்பர் ஆகுது. ஜேகே அவ்வளோ ப்ளஷர் கொடுக்குறான். ஃபைனலி வீ வந்து ஃபுல்லாக அப்படியே கவுண்டர் ஆகிட்டான். இப்போ எனக்கு இதே ப்ளஷர் வேணும், ஆனால் ஜேகேன்னு சொல்லிட்டு வீ வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வந்து ஜேகே வந்து அப்படியே வீயை தூக்கி மேலே போடுறான். ஸ்டில் வீயோட கை கட்டி தான் இருக்குது. ஆனாலும் வீ வந்துட்டு கொஞ்சமாக ஜேகே பைட் பண்ண அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ வந்து ஜேகேக்கு வீ செம்ம ப்ளஷர் கொடுக்குறான். மவுத்லிங் ப்ளஷர் ஜேகேனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஜேகே வந்துட்டு அப்படியே வீயோட ஹெட்டை பிடிச்சி அவ்வளோ ப்ளஷர் பண்ணிக்கிறான். ஒரு வழியாக இப்போ ஃபுல்லாக முடிச்சிருச்சு. இப்போ வந்து வீயை தூக்கி அப்படியே பொத்துன்னு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறான் ஜேகே. வீணால் அப்படி ஒரு மார்னிங் சவுண்ட், அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ ஹாட் அண்ட் ஒயிட்டாக போகுது. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது வீ அவ்வளோ ட்ரைன் ஆகிட்டான். புரியல, எனக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குது அதுக்கு அப்படிங்கிற மாதிரி வீ பார்க்குறான். அப்படியே வந்துட்டு ஜேகே வீயை தூக்கிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் வச்சு அப்படி ஒரு செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டில் அவன் கையில் கட்டி இந்த கட்டை அவுத்தே விடலை.
அப்படியே அந்த நிற்க வச்சு அந்த பொசிஷனில் அவ்வளோ ஹாட் அண்ட் வைல்டாக போகுது. ஒவ்வொரு பிளேஸ்க்கும் வீயை தூக்கிட்டு போய் அவ்வளோ ப்ளஷர் பண்ணுறான். கடைசியாக வந்து பெட்டில் போடுறான். சுத்தம் வீணால் அசைய கூட முடியல. அவனால் அவனோட கையை அசைக்கணும், அந்த அவுக்கணும் அப்படிங்கிற ஃபீல்லாம் காணாம். இன்னும் விட்டுடா அப்படிங்கிற அந்த ஃபீலுக்கு போயிட்டான். அப்படியே வந்து வீ வந்து தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகே காலேஜுக்கு கிளம்பிட்டு பார்க்குறான். வீணால் எந்திரிக்கலாம் முடியல, சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீ அப்படியே ஜேகே பார்க்குறான். ப்ளீஸ் எனக்கு சமைச்சு கூட. என் ஜேகே அப்படி க்யூட்டாக கேட்குறான். அட பாவி, நேற்று போட்டு என்னை வச்சு செய்யின்னு செஞ்சுட்டு சமைச்சு கூட அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீக்கு. என்ன சொல்ல முடியும்? தூக்கிட்டு போ சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கிட்ட சிரிச்சுட்டு வீயை தூக்கிட்டு போகிறான். என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீ தான், ஆனால் சிரிக்கிறீல அப்படின்னு சொல்லி வீக்கு டென்ஷன் ஆகுது. சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தூக்கியே தான் வச்சுருக்கான். வீ ஃபுல்லாக சமைச்சிட்டான். வீ வந்து ஜேகேக்கு சாப்பாடு போடுறான். ஜேகே சாப்பிட்டு முடிச்சுன்னு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு நான் போய் தின்னு தொலை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் திருப்பி போய் ரூம்குள்ளே படுத்துட்டான். ஜேகே தான் இன்னைக்கு காலேஜ் போயிருப்பான். ஜேகே போகணுன்னு ஜிமின் பார்த்துட்டு எங்கே வீ உன் ஃப்ரெண்டு ரொம்ப டயர்டாக இருக்கான், அதனால தான் இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாட்டியாக சிரிச்சிட்டு போகிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து யோசிச்சுட்டே நிற்கிறான். ஆரம் வந்துட்டு போ அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்து போயிட்டான். பட் ஜிமினுக்கு தான் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுகா வந்துட்டு என்ன யோசிக்கிறா? இப்போ அவன் சொன்னது தான் யோசிக்கிறேன். இந்த விஷயத்த நம்ம என்ன ட்ரை பண்ணலாமா? எந்த விஷயத்த? நீ எந்திரிக்க முடியாமல் பண்ணுறது. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு க்யூட்டாக சுகாவை பார்க்குறான். சுகா அதுக்கப்புறம் வந்து காதில் சொல்லிப்பான், ஐயோ வீ பாவம். வீலாம் பாவம் இல்லை, ஆனால் எனக்கு கொடுத்து வைக்கல எப்படி சொல்லிட்டு சுகா க்யூட்டாக கேட்குறான். ஜிமின் ஆத்தாடின்னு சொல்லிட்டு ஜிமின் எடுத்தேன் பாரு ஓட்டம் தான், ஓடியே போயிட்டான். சுகா சிரிச்சிட்டே பின்னாடி வந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ப்ராஜெக்ட் வந்து அந்த பொண்ணு தனியாகவே எல்லாம் பண்ணுது. நெக்ஸ்ட் டேவை தான் வந்துட்டு வீ வந்திருப்பான். வீ வந்து பெருசாக அந்த விட பேச மாட்டேங்கிற, ஏன்னா இங்கே ஒருத்தர் வச்சு செஞ்சு விட்றதுலேயே இருக்கானே. நீ பேசினீன்னா அன்னைக்கு பண்ண மாதிரி தான் முட்டிச்சு விட்ருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. அதை மைண்டில் வச்சுட்டு வீ இப்போலாம் ஃப்ளர்ட்டே பண்ணல அந்த பிள்ளைக்கிட்ட. அது என்ன பேசினாலும் அவ்வளோதான் சரி பாரு அப்படி சொல்லிட்டு அப்படி தான் ஒர்க் பண்ணுறா. அதை பார்க்க ஜேகேக்கு அப்பாடின்னு சொல்லி அப்படி ஒரு ப்ரௌடு ஃபீல். இன்றைக்கி வந்து இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறடே வீ வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணு அப்படியே வீயவே பார்த்துட்ருக்கு. ஜேகே பார்த்துட்டு என்ன பண்ணுறேனே? ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி வீ அப்படியே தான் பார்த்துட்ருக்கா. வீ பார்த்துட்டு கம்ப்யூட்டரை பாரு. சரி வீ அப்படி சொல்லிட்டு அப்படியே வீயை பார்க்குறா. ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. அவனுக்கு இப்போ கூட வீ மேலே தான் டென்ஷன் ஆகுது. அவள் உன்னை பார்க்குறான்னு என்ன திட்டாமல் அமைதியாக இருக்குது. அப்படியே தான் ஆகிட்டுருக்கு. ஒரு வழியாக அந்த ப்ராஜெக்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜேகேவோட ப்ராஜெக்ட்டுக்கு வீயோட ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்து டாமினேட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் யார் ப்ராஜெக்ட்டு சொல்லலாம், அதுதான் போயிட்டுருக்கு. பட் வந்துட்டு அந்த ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஜின்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீயோட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தோணிச்சு. ஜின்னும் வீடு தான் ஃபர்ஸ்ட்டுன்ட்டா ஜேகேக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. பட் நம்ம பாதி தான்ப்பா ஜெயிச்சிருக்கு, நம்மளோட பொண்டாட்டி ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு கேஷுவலாக போய் உக்காந்துட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் போகலாம் எல்லாம் பைக் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. வீ வந்து அவன் பைக்கை வந்து பார்க்குறான். அவன் பைக்கில் ஒரு பொக்கே இருக்குது. வீ வந்து பொக்கேவை எடுத்துகிட்டு அப்பா இந்த பொண்ணு வம்சம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேயில் பார்க்குறான். ஜேகேன்னு எழுதிருக்கு. ஜேகே பைக் அங்கே இருக்கே, இதில் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ சலன்னு பேசுகிற சவுண்டு. அந்த பேசுகிற சவுண்ட் கேட்கவும் வீ வந்து திரும்பி பார்க்குறான். அங்கே ஜேகே வந்து பொக்கேவோட நின்றுட்டுருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட காலேஜில் யாருமே நீ கிளம்பலாம் கிளம்பிட்டு இருக்க டைம் எல்லாரும் ஜேகே பொக்கேவோட நிற்கிறான். அந்த ஒரு ரீசனுக்காக இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. வீ ஜேகே பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்துட்டு வீ கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு அவன் பொக்கேவை வந்துட்டு அப்படி கையில் பிடிச்சிருக்கான்ல. வீயும் பார்த்துட்டே இருக்கான். ஜேகே அப்படியே முட்டி போட்டு ஐ லவ் யூ. எல்லாரும் வந்துட்டு எது ஜேகே வீ லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் எனிமீஸ் இல்லையா, என்ன ப்ரப்போஸ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. வீ பார்த்துட்டு அக்செப்ட்லாம் பண்ண முடியாது, நீ என்னோட எனிமி பாஸ், உன்னோட எனிமி நான் தான், உன்னோட லவ்வரும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிச்சுட்டே வீ வந்துட்டு பார்த்துட்ருக்கான். ஜேகே அந்த பொக்கே நீட்டிகிட்டே இருக்கான். வீ வந்து இந்த பொக்கே வாங்குறான். வாங்கணுமே எந்திரிச்ச வேலையில் ஜேகே வந்துட்டு வீ அப்படியே ஹக் பண்ண மாதிரி தூக்கிட்டான். வீ அப்படியே அவன் மேலே ஹக் பண்ண மாதிரி ஏறி உட்காந்துட்டான். ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க பாருங்க. பா காலேஜ் ஆன்னு பார்க்குது ரெண்டு பேரும் கிஸ்ஸிங் சீனை. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. எல்லாரும் ஓன்னு செம்மையாக கத்துறாங்க. இவனுங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு லைட்டாக ஷை ஆனாலும் இவன் என்னோடது, இந்த பேர் யாராச்சும் வீஎன் செல்லும் என் பட்டுன்னு வந்தீங்க பொட்டாச்சு கொட்டாச்சு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து முறைச்சிட்டு வீயை பார்த்து சிரிக்கிறான். என்ன பண்ணுறீங்க சார்?
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து க்யூட்டாக சிரிச்சிட்டேன்னு. எனக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. நானும் அவனும் 3 வருஷம் புருஷன் முன்னாடியே வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எங்கள் லைஃப்பில் யாரும் வராதிங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து க்யூட்டாக சிரிச்சிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு கும்பல்லாம் கலைஞ்சு போயிருக்கும். என் பைக்கில் ஏறுறது, அப்போ என் பைக்கு ஷுகாட்டை விட்டுறது சொல்லிட்டு நீ வந்துட்டு லைட்டாக ஜேகே சொன்னதை கேட்டு சிரிச்சிட்டு கூட தான் பைக்கில் போகிறான். பட் ஜேகேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி 2 பேருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் டேரெக்டாக வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னு ஜேகே வந்து கையிலே பிடிக்க முடியல, கிஸ் பண்ணிட்டே வந்து வீ உள்ள தள்ளுறான். நோ 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 டயர்டாக இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பார்க்குறான். எனக்கு பசிக்குது ஜேகே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே வந்து ஹக் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட்டு பயங்கரமாக 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ ஹாப்பியாக குக் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி தூங்கியிருப்பாங்க. ஜேகேக்கு வந்துட்டு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அப்பா இங்கே போய் காலேஜில் எவ்வளோ வீயை பார்க்க மாட்டான், ஏன்னா ஹீஸ் மைண்ட்னு சொல்லிட்டான். எனக்கு இப்போ தான்டா நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டே வந்து வீயோட தலையை லைட்டாக பேட் பண்ணிட்டே இருக்கான். வீ அப்படியே நல்லா தூங்கியிருப்பான். அப்படியே முடிய கோதி விடுறான். வீக்கு செம்ம தூக்கம். அவன் ஷோல்டரில் வந்து அப்படியே தலையை வைக்கும் போது அவன் நெக்க கிட்ட இவனோட ஹார்ட் பீட் பட ஜெயிக்கு அது மாதிரி மூடாகுது. பட் தூங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவ்வளோ லவ்வோடு பார்த்துட்ருக்கான். மூடு லவ் எல்லாம் கலந்து ஜெயிக்கோட ரியாக்ஷன் இருக்குது. பட் வீக்கு இது தெரியுது, இதுதான் நடக்குது. பட் வீ சிரிச்சிட்டே தூங்குறான். ஒரு 2 பேரும் அப்படியே தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு 2 பேரும் ஜாலியாக காலேஜ் கிளம்பிட்டு இருக்காங்க. காலேஜ் கிளம்பிட்டு எப்போதும் போல் காலேஜ்குள்ளே போகிறாங்க. எப்போவும் எப்படி 2 பேரும் தனித்தனியாக போய் கெத்தாக அவங்க டீமோடு சேருவாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு மேட்ச் நடக்குது. இன்றைக்கி வந்து ஓம்பாச்சா என்கிட்ட பழிக்கிறதுறாங்கிற மாதிரி வீதான் ஜெயிச்சிருப்பான். ஜேகே வடை போச்சு அப்படின்னு இருக்கு, என்ன பண்ண முடியும், வடை மாட்டிக்கிச்சே போச்சே அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கடா. இந்த ஒன் ஷாட் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வீமென் குக்கோட எஃப்எஃப் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். ஸோ இதில் என்ன பிடிச்சிருக்கு, இல்லை இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இவங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குடா அப்படி சொல்லி எனக்கு தெரியும். வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. பாய்.